பொதுவாகவே பிளாக்னாலே எல்லாத்துக்கும் ரொம்ப கொஞ்சம் பிடிக்கும். அது யங்ஸ்டர்ஸுக்கு எல்லாமே பிளாக் கலர்னாலே நல்ல ஒரு இது இருக்கும். அது ஒரு ஸ்போர்ட்டி லுக் அதுமாரி கொடுக்கும் பிளாக் கலர். ஸோ அந்தமாரி அது வந்து ட்ரெஸ்ஸுக்கு நம்ம ஆட்டோமொபைல்ஸ் இண்டஸ்ட்ரியிலையும் கார் ஆகட்டும் பைக் ஆகட்டும் அதுக்கு வந்து பிளாக் கலருக்குன்னே தனி ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்தமாரி நமக்கு டாட்டாவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நார்மலாக எல்லா கார்லையுமே வந்து ஒரு ஒயிட்டு ரெட்டு கிரே பிளாக் அப்படின்னு கலர் கொடுத்துருவாங்க. ஸோ டாட்டா இது என்ன பண்ணாங்கன்னா எப்படி இது வித்தியாசமாக நம்ம இந்த மாதிரி கலர் காம்பினேஷன் எப்படி வித்தியாசம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு எடிஷன் அந்தமாரி ஆரம்பித்தாங்க. எப்படின்னா கோல்டு எடிஷன் போட்டாங்க. அதாவது இந்த கோல்டு எடுத்தவங்க அந்த ஒலிம்பிக்கில் எடுக்கிற அப்போ அது ரிலேட்டடாக கோல்டு வச்சு அந்தமாரி கோல்டு எடிஷன் போட்டு கோல்டு கலரில் அது அந்த கலர் வந்து யூனிக்கான கலராக இருக்கும். அதாவது நார்மல் காரில் இல்லாமல் அது ஒரு யூனிக்காக இருக்கும். அதே போல் கசிரங்கா எடிஷன் ஒன்று போட்டாங்க. கசிரங்கா எடிஷன்னா அசாம் லெவலில் கசிரங்கா அந்த ஒரு நேஷனல் பார்க்கை வச்சு தீமாக வச்சு அதுக்குன்னு ஒரு கலர், அது ஒரு யூனிக்கான கலர். அது வந்து அந்த கலர் வந்து மற்ற மேக்ஸிமம் எந்த டாட்டா கார்ஸ்லையும் வராது அந்தமாரி இருக்கும். ஸோ அதேமாரி டார்க் எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு டார்க் எடிஷன் போட்டாங்க. டார்க் எடிஷன்னா பிளாக் தான், ஆனால் வந்து அந்த பிளாக்லேயே வந்து ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டான பிளாக்காக இருக்கும். அதாவது இப்போ நீங்கள் டாட்டாவில் எல்லா காருமே ஆகட்டும், ஆல்ட்ராஸ் ஆகட்டும், பஞ்ச் ஆகட்டும், நெக்ஸான் ஆகட்டும், ஹேரியர் ஆகட்டும், சஃபாரி ஆகட்டும், எல்லா கார்ஸையுமே டார்க் எடிஷன் கொடுத்தாங்க. அந்த டார்க் எடிஷன் ஒவ்வொரு காருக்குமே ஒவ்வொரு சின்ன அந்த பிளாக்லேயே வந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அந்தமாரி இன்றைக்கி நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னா டாட்டா ஆல்ட்ராஸ் டார்க் எடிஷன் இந்த கார் தான் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த காரை வந்து நம்ம ஆல்ரெடி நான் டாட்டா ஆல்ட்ராஸ் வந்து நான் நார்மல் ரிவ்யூ போட்டிருக்கேன். அந்த லிங்க் வந்து மேலேயோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்துக்கோங்க. இது வந்து டார்க் எடிஷன். இந்த டார்க் எடிஷனில் என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்குது, நார்மல் எடிஷனுக்கும் இந்த டார்க் எடிஷன் என்ன டிஃபரன்ஸ் இருக்குது, இந்த கலர் என்ன சேஞ்சஸ் இருக்குது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் தான் உங்கள் அசோக், நீங்கள் பார்த்துட்டு உங்கள் கோசா ஆட்டோ சேனல். இப்போ நம்ம வந்து ஆல்ட்ராஸோட ஃப்ரண்ட் டிசைன் பார்ப்போம். ஃப்ரண்ட் டிசைன் நம்ம நார்மல் ஆல்ட்ராஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பெயிண்ட் வந்து பிளாக் ஸ்கீம். அண்ட் இந்த ஃப்ரண்டில் இந்த லிப்பு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலில் வந்து குரோம் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பிளாக் ஃபினிஷிங் கொடுத்துருப்பாங்க. லோகோ உள்ள வந்து இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக்ல வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் கிரில்லும் பார்த்தீங்கன்னா நார்மல் எடிஷனில் உங்களுக்கு பிளாக் தான் வரும். ஸோ இதுலேயும் உங்களுக்கு பிளாக் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபுல்லாகவே எல்லாமே ஃபுல் ஒரு டார்க் தீம். முக்கியமான சேஞ்சஸ் என்னென்னா உங்களுக்கு ஹெட் லேம்பு. இந்த ஹெட் லேம்பு பார்த்தீங்கன்னா நார்மல் வந்து நம்ம நார்மல் லைட்டு அந்த குரோம் மாதிரி தான் தெரியும் பார்க்குறதுக்கு. இதில் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்மோக் எஃபெக்ட். அதாவது ஃபுல்லாக அந்த லைட்டை தவிர மிச்சம் எல்லாமே கொஞ்சம் டார்க்காக அந்த உள்ளுக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா சைட்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த லைட்டை தவிர சைட்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு ஸ்மோக் எஃபெக்ட். அதான் பிளாக் அந்த இதுக்கு. அண்ட் இதில் வந்து ஒரு அடிஷனல் ஃபீச்சர் என்னென்னா உங்களுக்கு வந்து கார்னரிங் ஃபாக் லேம்பு. நீங்கள் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் ஸ்பீடுக்கு உள்ளே போகும்போது நீங்கள் ரைட் இண்டிகேட்டர் போட்டிருந்தீங்கன்னா ரைட் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டு ஸ்டீரிங் திருப்பினீங்கன்னா ரைட்டு ஃபாக் லேம்ப் தெரியும். இதே லெஃப்ட் திருப்பினீங்கன்னா லெஃப்ட் ஃபாக் லேம்ப் தெரியும். ஸோ கார்னரிங் ஃபங்க்ஷன் உண்டு இந்த டார்க் எடிஷனில். லைட் டிசைன் பார்த்தீங்கன்னா நார்மல் ஆல்ட்ராஸ் அதே இதுதான். உங்களுக்கு வந்து பிளாக் கலர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அந்த டார்க் எடிஷனுக்காக இதில் வந்து சைடில் வந்து டார்க் அந்த சிம்பிள் இதில் லோகோ ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த சைடு இண்டிகேட்டர் வந்து இந்த சைடில் இம்போஸ் பண்ணியிருக்காங்க. சைடு மிரர் பார்த்தீங்கன்னா இதுவும் பிளாக்ல தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு குரோம் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு நல்ல ஒரு டிஃபரன்ஸ் ஷேட் கொடுக்கும் அந்த காருக்கு. அண்டு நல்லா ஏரினஸ் இருக்கும். நல்லா ஒய்டரான கிளாஸ் ஏரியா இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல ஒரு இது இருக்கும். அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 167 mm தான். ஸோ வந்து டிப்பிக்கல் நம்ம இந்தியன் ரோட்ஸுக்கு ஓகே தான். பட் சின்ன ஸ்பீட் பிரேக்கர்ஸில் போகும்போது கொஞ்சம் பார்த்து ஃபுல்லாக லோடாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பார்த்து அதை எடுத்துக்கணும், இல்லைனா அடியில் தட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் பின்னாடி டோர் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு நம்ம நார்மலாக காரில் டிப்பிக்கல் காரில் வராமல் இந்த சைடு மேலே கொடுத்துருப்பாங்க. இது வந்து நம்ம செவர்லெட் பீட் அது அந்த காரில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க. இந்தமாரி ஹேண்டில் வந்து இந்த பக்கம் கொண்டு வரதுக்கு. அப்புறம் நார்மல் ஃபியூல் டேங்க் பெட்ரோல் அந்த இது இங்கே வருது. அடுத்த பின்னாடி ரியர் டிசைன் பார்ப்போம். ரியர் டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் எல்லா காரில் நார்மல் ஆல்ட்ராஸ் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாக பிளாக் எடிஷன். அண்ட் இதில் பிளாக்ல பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ட்ராஸுங்கிற லோகோ கூட உங்களுக்கு ஒரு பிளாக் ஒரு நார்மல் கிளாசி இதெல்லாம் மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் என்ன மாடலும் தெரியாது. ஏன்னா எல்லாமே பிளாக்காக இருக்கிறனால இந்த ஆல்ட்ராஸுங்கிற லோகோவும் உங்களுக்கு வந்து அந்த பிராண்டிங் வந்து கிளியராக தெரியாது. ஏன்னா அதுவும் டார்க்காக கொடுத்தாங்க. இது வந்து குரோமில் இல்லைன்னா கோல்டில் கொடுத்துருந்தா என்ன கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருந்திருக்கும். மேபி டாட்டா அது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். அண்ட் பின்னாடி லைட்டு பார்த்தீங்கன்னா இந்த லைட் நார்மலே ஒரு யூனிக்கான ஒரு டிசைன். எப்படின்னா கொஞ்சம் கார்லேருந்து கொஞ்சம் ஒரு ஸ்கூப் அவுட் பண்ணி கொஞ்சம் வெளியே ஒரு ஷார்ப்பாக கொடுத்துருப்பாங்க. அதில் நார்மல் எடிஷனில் வந்து நார்மலாக ஒயிட்டாக இருக்கும் எல்லாம் கிளாஸ் ஏரியா எல்லாமே. இந்த லைட்டு தவிர இந்த சைடு எல்லாமே உங்களுக்கு வந்து இது வந்து ஸ்மோக் எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. பிளாக்ல கொடுத்துருப்பாங்க. ஒன்லி லைட்டு மட்டும் தான் அந்த இண்டிகேட்டர் இந்த இண்டிகேட்டர் மட்டும் தான் லைட்டில். மற்ற எல்லாமே சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஒரு ஸ்டிக்கரிங் பண்ண மாதிரி ஸ்மோக் எஃபெக்ட். நார்மலாக நம்ம காரில் மாடிஃபிகேஷனில் அந்த ஸ்மோக் எஃபெக்ட் பண்ணதாட்டு சொல்லுவாங்க நிறைய பேர். ஸோ அந்த மாதிரி டிஃபால்ட்டாக ஃபேக்ட்ரி ஃபிட்டர்லேயே வருது. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 பார்க்கிங் சென்சார் வந்துடும். அண்ட் அப்படி பூட் ஸ்பேஸ் பார்ப்போம்.
பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபேமிலி காருக்கு ஏதாப்புல ஒரு 345 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அந்த லோடிங் லிப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஹையாக இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு வெயிட்டான ப்ராடக்ட் ஏதாவது எடுத்து தூக்கி வச்சிங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்படணும். மற்றபடி உங்களுக்கு எனஃப் ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் இந்த ரியர் சீட்டை வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கொஞ்சம் நல்ல ஸ்பேஸ் கிடைக்கும். அண்ட் இதில் பார்சல் செல்ஃப் இருக்குது. ஸோ இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அப்புறம் இதில் க்ளோஸ் பண்ணுறது உங்களுக்கு ஹேண்டில் கைப்பிடிக்கு ஒரு சின்ன ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் ஈஸியாக டோரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ரியர் டோர் ஆல்ட்ராஸ் இது நம்மக்கிட்ட இருக்க மாடல் வந்து டர்போ கிடையாது. இது வந்து நான் டர்போ தான். ஸோ நேச்சுரல் ஆஸ்பிரேட் இன்ஜின். இது வந்து 1.2 ரெவட்ரான் இன்ஜின் அப்படின்னு சொல்கிறாங்க. 1.2 நேச்சுரல் ஆஸ்பிரேட் இன்ஜின். இது வந்து 3 சிலிண்டர் உள்ளது தான் இந்த இன்ஜின். அண்ட் இதோட ஹார்ஸ் பவர் பார்த்தீங்கன்னா 68 ஹார்ஸ் பவரும் அண்ட் 113 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த இது. அண்ட் இந்த டாடா ஆல்ட்ராஸ் வந்து 5 ஸ்பீட் கியர் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இது மேனுவல் தான். ஸோ மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 30 to 15 அந்த ரேஞ்சு கிடைக்கும். உங்களுக்கு நார்மலாக கொஞ்சம் சிட்டி நல்ல ஒரு 80-90 க்ரூஸ் பண்ணிங்கன்னா மேபி ஒரு 15 to 16 வரைக்கும் உங்களுக்கு வந்து மைலேஜ் எடுக்கலாம் இந்த பைக். ஸோ நமக்கு டோர் வந்து 90 டிகிரி ஆங்கிள் ஓப்பன் ஆகிறதுனால நமக்கு வந்து உள்ளே ஏறதுக்கு இறங்குறதுக்குலாம் ரொம்ப ஈஸி. அண்ட் அந்த தட் சவுண்டு கேட்டிருப்பீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு அந்த ஒரு பில்டு எவ்வளோ நல்ல பில்டு குவாலிட்டி இருக்குது அப்படிங்கிறது வந்து ப்ரூவ் பண்ணோம். அண்ட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய லெக் ரூம் இருக்குது. ஹெட் ரூம் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. அண்ட் 3 பேர் கூட உங்களுக்கு வந்து உட்காரதுக்கு நல்லா ஸ்பேசியஸாக இடம் இருக்குது. ஸோ 3 பேர் உட்காரலாம் நல்லா இடம் இருக்குது. அண்ட் அடுத்த அடிஷ்னல் ஃபீச்சர் என்ன உங்களுக்கு வந்து ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. சென்டர் ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தமாரி பேசிக் ஒரு 7-8 lakhs அந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்க ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அண்ட் ஆல்சோ வந்து உங்களுக்கு வந்து ரியர் ஏசி வென்ட் இருக்குது. ஸோ அது ஒரு ஆடட் கம்ஃபர்டபுள் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும். அண்ட் இதில் ஒரு சின்ன ஒரு குட்டி மொபைலில் தான் வைக்கிறது கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு 12 volt சார்ஜிங் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு அடிஷ்னல் கம்ஃபர்டபுள் அண்ட் கன்வீனியன்ட் கொடுத்துருக்கு. அண்ட் சீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு மேப் பாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது வச்சுக்கலாம். அண்ட் டோர் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 1 லிட்டர் பாட்டில் வைக்கிற அளவுக்கு நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. ஸோ அதுலேயும் ஒரு மொபைல் ட்ரை வைக்கிறதுக்கு ஒரு சின்ன இடம் இருக்குது. அண்டு நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் நல்ல ஒரு இதாக இருக்குது. அண்ட் இது டார்க் எடிஷனுங்கிறனால உங்களுக்கு வந்து இன்டீரியர் ஃபுல்லாகவே பிளாக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு ஸ்போர்ட்டி லுக்கு உங்களுக்கு வந்து இன்னொரு அடிஷ்னலாக உங்களுக்கு ஸ்போர்ட்டி லுக் கொடுக்குது. இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்லேயே வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பிளாக் தீம் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட் டேஷ்போர்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு பியானோ ஃபினிஷிங். அண்ட் இந்த சென்டர் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு அலுமினியம் பிரஸ்ட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டெக்ஸ்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அண்ட் நைட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் டேஷ்போர்டு சுற்றி வந்து ஆம்பியன்ஸ் லைட்டிங் இருக்கும். ப்ளூ கலர் லைட்டு. அண்டு 7 inch ஹார்மன் அந்த டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு நல்ல ஒரு டச் ஸ்க்ரீனாக நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ எல்லாமே நல்லா குயிக்காக இருக்குது. இந்த ஆல்ட்ராஸுங்கிறது அழகாக எம்போஸ் பண்ணியிருக்காங்க, பேட்சிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு பிளாக் தான், டார்க் பிளாக் தான், பட் ஒரு சின்ன ஒரு சில்வர் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கு. இன்னொரு அட்வான்டேஜ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா என்னன்னா, அதாவது நார்மலாக பிளாக் கலர் கார்னாலே நமக்கு வந்து ஹீட்டு அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து இந்த ஆல்ட்ராஸ் டார்க் எடிஷனில் வந்து எக்ஸ்பிரஸ் கூலிங்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. இந்த எக்ஸ்பிரஸ் கூலிங்கை ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு குயிக்காகவே இன்டீரியர் வந்து சில்லுன்னு ஆயிடுது. ஸோ இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். நிறைய பேருக்கு இந்த பிளாக் கலர் காரு ஹீட்டு நல்லா ஆகும் அப்படிங்கிற மாதிரி இந்த டார்க் எடிஷனை இக்னோர் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து டாட்டாவில் வந்து நல்லா திங்க் பண்ணி நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து எவ்வளோ தான் ஹீட்டில் இருந்தாலும் உங்களுக்கு குயிக்காகவே உங்களுக்கு வந்து கூலிங் ஆயிரும் இன்டீரியர். ஸோ அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அப்புறம் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வந்துடும். உங்களுக்கு இங்கே வந்து ஆக்ஸ் கேபிள் USB கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே ஒரு 12 volt சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. மொபைல் இதெல்லாம் வைக்கிறது உங்களுக்கு வேலெட்லாம் வைக்க கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே ஒரு குட்டி ட்ரை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கார் கீயை வைக்கிறது கொடுத்துருக்காங்க. அண்ட் சென்டர் ஆம்ரெஸ்ட் வருது. இது வந்து அட்ஜஸ்டபிள் ஆம்ரெஸ்ட்டு. அண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் பெருசாக இடம் இல்லை. கொஞ்சம் சும்மா ஒரு மொபைலோ இல்லைன்னா கீஸ் இந்தமாரி தான் வச்சுக்கலாம். அவ்வளோதான், பெரிய ஸ்பேஸாக இல்லை. அண்ட் ஹேண்ட் பிரேக்கு. அண்ட் இதில் வந்து எக்கனாமி மோடு ஒன்று கொடுத்துருக்காங்க. சிட்டி மோடு, எக்கனாமி மோடு ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் நல்ல ஒரு பிடிச்ச என்னன்னா இந்த சென்டர் அந்த ஹசார்ட்லாம் கொடுத்துருக்க பொசிஷன் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு அழகான ஒரு பொசிஷனில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஆடட் அட்வான்டேஜ். அண்ட் ஸ்டீரிங் வீல் பார்த்தீங்கன்னா நார்மல் டிப்பிக்கல் டாட்டா டாட்டா கார்ஸில் இருக்கிற அதே டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவு வந்து சுவிச்சஸ் எல்லாமே ஓரளவு ரொம்ப ப்ரீமியம் இல்லாட்டாலும் ஓரளவு நல்லா இருக்குது. பட் நீங்கள் பார்த்தாலே எல்லா டாட்டா கார்ஸ்லையுமே இதேமாரி கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து இந்த மீடியா கண்ட்ரோல்ஸு, அப்புறம் ஃபோன் அட்டன் பண்ணுறது, இந்த சைடு வந்து உங்களுக்கு வந்து மீடியா இந்த இது மாற்றுறது, க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா டிப்பிக்கல் டாட்டா கார்ஸில் இருக்கிற மாரியே சேமாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதாவது அட்லீஸ்ட் டாட்டாவில் ஒன்று இம்ப்ரூவ் பண்ணால் ஒவ்வொரு காருக்கும் ஒவ்வொரு ஆல்ட்ராஸ் ஆகட்டும், நெக்ஸான் ஆகட்டும், ஹேரியர் ஆகட்டும், சஃபாரி ஆகட்டும், ஒவ்வொன்றுமே ஒரு ப்ரைஸ் ரேஞ்சு. அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஏற்றப்பல இன்டீரியர் கொஞ்சம் டிசைன் மாற்றலாம். ஸோ டக்குன்னு யாரி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே சேம் டாட்டா கார்ஸில் எல்லாமே சேமாக கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி அவங்க சேம் தீமில் வைக்கணும்னு பிளான் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. பட் அது வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் அந்த ப்ரீமியம்னஸ் ஒவ்வொரு ரேட் செக்மெண்ட்டுக்கும் அவங்க வந்து இந்த ஸ்டீரிங் கண்ட்ரோல்ஸோ இந்த டச் ஸ்க்ரீன் இதெல்லாம் கொஞ்சம் மாற்றினா கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
அப்புறம் இந்த ஆல்ட்ராஸ் டார்க் எடிஷனில் பார்த்தீங்கன்னா இந்த சீட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஆரோ பேட்டர்னில் கொடுத்துருப்பாங்க. ஒரு சின்ன டாட் பட்டு ஃபுல்லாகவே அந்த ஆரோ அந்த இது கொடுத்துருப்பாங்க. இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். உங்களுக்கு கம்ஃபர்டபுள் சீட்டு வந்து நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. உங்களுக்கு வந்து சைடு போல்ஸ்டிங் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து உட்காரும் போது உங்களுக்கு வந்து நல்ல சப்போர்ட் கிடைக்குது. அண்ட் உங்களுக்கு தை சப்போர்ட் அண்டர் தை சப்போர்ட் எல்லாமே வந்து இந்த சீட்டு வந்து நல்ல குஷனிங்காகவும் நல்ல ஒரு லெதர் ஃபீல், ஒரு நல்ல ஃபீல் இருக்குது இந்த சீட்டு. அண்ட் ஹெட்ரெஸ்ட்டில் இந்த ஹெட்ரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டார்க் எடிஷன் அப்படின்னு எம்ப்ராய்டரிங்கில் போட்டுருவாங்க. பட் ரியர் ஹெட்ரெஸ்ட்டில் அது வராது. ஒன்லி ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் அந்த டார்க் எடிஷனுங்கிற லோகோ போட்டிருப்பாங்க. அது அப்புறம் அந்த ஸ்டிச்சிங் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் ஸ்டிச்சிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவும் ஒரு ப்ரீமியம் லுக், ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம் லுக் கொடுக்குது இந்த டாடா அல்ட்ராஸ் டார்க் எடிஷனில். ஆல்ட்ராஸ் டார்க் எடிஷன் கீ பார்த்தீங்கன்னா இதுதான் கீ. உங்களுக்கு ரிமோட் கீ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கீழே பார்த்தீங்கன்னா லாக்கு அன்லாக்கு டிக்கி ஓப்பன். அப்புறம் அந்த லைட் வந்து இது என்னன்னா நீங்கள் எங்கேயாவது கார் பார்க் பண்ணிங்கன்னா இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைட்டில் எரியும். ஸோ லீட் மீ டு நம்ம கார், நம்ம நிறைய கார் இருக்கும்போது நம்ம கார் எதுன்னு தெரியறதுக்காக இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைட் எரியும். ஸோ இதான் நம்ம கார் அடையாளம் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இது ஒரு ஆப்ஷன். அண்ட் புஷ் பட்டன் ஸ்டார்ட் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் க்ளோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்பேசியஸான க்ளோ பாக்ஸ் வித் கூலிங் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஹாட்டான கிளைமேட்டில் உங்களுக்கு வந்து கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாமே நீங்கள் உள்ள வச்சு நல்ல கூலிங் சில்லுன்னு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு நல்ல அடட் அட்வான்டேஜ். ஆக்சுவலி இந்த ஆல்ட்ராஸ் வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்டட் கார், ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஆப்டான கார், சின்ன கார், அது சிட்டி டிரைவிங்க்கு ஈஸியாக இருக்குது. ஏன்னா வந்து பெரிய காரும் கிடையாது, குட்டியாக தான் ஒரு 4 மீட்டர் செக்மெண்ட்டுக்குள்ளே தான் வரும். ஸோ உங்களுக்கு எங்கேயா பார்க்கிங் சிட்டிக்குள்ளே பார்க் பண்ணுறதுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். அண்ட் ஸ்டீரிங் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும். ஸோ லேடிஸும் அந்த காரை ஈஸியாக ட்ரைவ் பண்ணிக்கலாம், ஜென்ஸு நமக்கு நார்மலாகவும் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்டீரிங் ரொம்ப லைட்டாக இருக்கிறனால எல்லாமே நல்லா இருக்கும். முக்கியமாக ஸ்பேசியஸ், உங்களுக்கு எல்லா டோர்லையுமே உங்களுக்கு வந்து 1 லிட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. க்ளோ பாக்ஸ் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே நிக்நாக் வைக்கிறதுக்குலாம் நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு அண்ட் உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் கூட 345 லிட்டர்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலிக்கு வந்து ஆப்டாக இருக்கும். உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு சன் கிளாஸ் ஹோல்டர் வச்சுக்கலாம். அண்ட் இதில் வந்து எல்லாமே இன்டீரியர் எல்லாமே உங்களுக்கு LED லைட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல அட்வான்டேஜ். நம்ம அந்த அல்ட்ராஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 ஸ்டார் சேஃப்டி ஃபீச்சர் தான் இந்த அல்ட்ராஸ் வாங்கியிருக்கு. அண்டு இது வந்து இந்த பில்டு குவாலிட்டியில் உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு பண்ணுறேன், அந்த பில்ட்லேயே தெரியும் உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு நல்ல ஒரு ஸ்டெடியான பில்டு குவாலிட்டி கொடுத்துருக்காங்க ஆல்ட்ராஸில். ஆல்ட்ராஸ் மாடலில் டாட்டால நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க சேஃப்டியில். அந்த சேஃப்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து 2 ஏர்பேக் வந்துடுது. ரெயின் சென்சிங் வைப்பர் இருக்குது, ஆட்டோமேட்டிக் ஹெட் லேம்ப் இருக்குது, அப்புறம் ஆட்டோ ஸ்டாப் இருக்குது. நீங்கள் சிக்னல் எங்கேயா போயிட்டு நிற்கும் போது ஃபியூல் எஃபிஷியன்சிக்காக ஆட்டோமேட்டிக்காக இன்ஜின் ஸ்டாப் ஆகிட்டு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா ஃபாக் லேம்ப் இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டில் ஃபாக் லேம்ப் வந்து கார்னரிங் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு ஆடட் சேஃப்டி. அதாவது நீங்கள் ரைட்டு திருப்பினீங்கன்னா உங்களுக்கு ரைட்டு ஃபாக் லேம்ப் ஏரியா, லெஃப்ட் திருப்பினீங்கன்னா லெஃப்ட் ஃபாக் லேம்ப் ஏரியா. அது ஒரு குறிப்பிட்ட ஒரு 20-30 கிலோமீட்டர் ஸ்பீடுக்குள்ளே போனால் மட்டும் அந்த கார்னரிங் ஃபாக் லேம்ப் வந்து ஒர்க் ஆகும். அந்த மற்றபடி அப்புறம் வந்து உங்களுக்கு நீங்கள் 2 டிரைவிங் மோட் கொடுத்துருவாங்க இந்த காரில். உங்களுக்கு வந்து சிட்டி அண்ட் எக்கனாமி மோட் 2 டிரைவிங் மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபியூல் எஃபிஷியன்சி உங்களுக்கு வந்து என்ன இம்ப்ரூவ் பண்ணும். உங்களுக்கு ஆல்ட்ராஸ் டார்க் எடிஷன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8.89 லேக்ஸ் வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வரும். ஆன் ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு 10.3 லேக்ஸ் அந்த ரேஞ்ச் வரும். இதிலே வந்து டர்போ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூட ஒரு 1 லேக் எக்ஸ்ட்ரா வரும். நீங்கள் வந்து ஒரு 11 லேக்ஸ் அந்த மாதிரி ஆன் ரோடு வரும் உங்களுக்கு ப்ரைஸ். உங்களுக்கு இந்த காரில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீடு போனோன்னா ஆட்டோமேட்டிக்காக டோர் சென்சிங் லாக் ஆயிடுது. ஸோ அது ஒரு சேஃப்டி ஃபீச்சர் உங்களுக்கு இந்த காரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டீரிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்குது. உங்களுக்கு வந்து சிட்டியிலும் சரி, லேடிஸ்க்காக ஓட்டுறதுக்காகவும் சரி, எதுனாலுமே நல்ல ஒரு லைட் ஸ்டீரிங் இருக்கிறனால உங்களுக்கு வந்து ஒரு இந்த வண்டியை வந்து மேனுவர் பண்ணி போகிறது, சிட்டிக்குள்ளேயும் சரி, சின்ன டிராஃபிக்கான ஏரியாலையும் சரி மேனுவர் பண்ணி போகிறதுல ரொம்ப கம்ஃபர்டபுளான டிரைவ் கிடைக்கும் அந்த காரில். அண்ட் இது வந்து 5 ஸ்பீடு கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து 6 இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், உங்களுக்கு ஹைவேல குரூசிங் நல்லாயிருக்கும். பட் இது வந்து மெயினாக வந்து சிட்டி யூஸ் தான். ஸோ அதனால 5 கியரோட ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இது வண்டி வந்து சின்ன வண்டிங்கிறதுனால உங்களுக்கு வந்து சின்ன சந்து பொந்துக்குள்ள வண்டியை ஓட்டுறது கூட உங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப கஷ்டப்படாதான்டாம். அதுமாரி பார்க்கிங் வந்து ரொம்ப கன்ஜஸ்டடான ஏரியானா பார்க்கிங்கும் ரொம்ப கஷ்டப்படாது. ஏன்னா வண்டி சின்ன வண்டிங்கிறனால உங்களுக்கு ஈஸியாக மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறது ஈஸியாக இருக்கும். முக்கியமாக ஸ்டீரிங் வந்து ரொம்ப லைட் வெயிட்டுங்கிறனால உங்களுக்கு வந்து சின்ன சிட்டி டிரைவுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் டயர்ட்னஸே இருக்காது. அண்ட் கியர் கூட ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. கிளச்சு வந்து ரொம்ப ஹார்ட்னஸாகவே இல்லை, ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். உங்களுக்கு இந்த சவுண்ட் சிஸ்டம், மியூசிக் சிஸ்டம் கூட அந்த ஹார்மன் சவுண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்கனால உங்களுக்கு வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான சவுண்ட் வருது. சப் ஊஃபர் எல்லாமே, பேஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு ப்ளசன்ட் டிரைவிங் கிடைக்கும் அந்த காரில் உங்களுக்கு ஓட்டும்போது. உங்களுக்கு கொஞ்சம் பம்பி ரோட்ஸில் ஓட்டும்போது கொஞ்சம் நல்லாவே இருக்குது. சஸ்பென்ஷன் கொஞ்சம் சாஃப்ட் லெவல்லே இருக்குது. ஸோ வந்து இந்த மாதிரி இப்போ நம்ம கொஞ்சம் பம்பியான ரோட்டில் தான் ஓட்டிகிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப வந்து உள்ளே வந்து அந்த ஃபீட்பேக் தெரியல. கொஞ்சம் ஒரு சாஃப்டான ஒரு நல்ல டிரைவ் தான் இருக்குது. ரொம்ப தூக்கி போடாது அப்படின்னு எதுவுமே இல்லை. பின்னாடி உங்களுக்கு அப்படி தான் ஃபீல் இருக்கா? பின்னாடி இருக்குது உங்களுக்கு? இல்லை. ஸோ கொஞ்சம் கம்ஃபர்டபுள் டிரைவ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து சின்ன ரஃப் ரோடில் கூட உங்களுக்கு வந்து ஒரு நல்ல டிரைவ் கிடைக்கும். ஸோ ஹைவேல போகும்போது இன்னும் கொஞ்சம் காமான நல்ல சட்டிலான டிரைவ் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த காரில் வந்து கிடைக்கும்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கோசாட்டோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோ எல்லாமே உங்களுக்கு இமீடியட்டாக வந்து சேரும். அண்ட் ஸ்டே டியூன். அண்ட் இன்னொரு கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.